ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், அதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார். இதே ஏரோது தனது சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதர மனைவியை நீ வைத்திருப்பது முறை அல்ல என்று சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசு அவையினருக்கும் ஆயிரத்தவ தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தான். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமெனாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றான். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்பொழுதே எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் கட்டளையிட்டதால், தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஸ்நானக அருளப்பருடைய நேர்மையும் உண்மையும் தைரியமும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. காமராசரை பற்றி நான் பல இடங்களிலே பேசுவது உண்டு, பல உதாரணங்களை சொல்வது உண்டு. ஏனென்றால் உண்மைக்கும் நேர்மைக்கும் பல சாட்சிகள் அவரை பற்றி இருக்கின்றது. ஒரு முறை காமராசர் விருதுநகர் வழியாக செல்ல வேண்டி இருந்தது.
அப்பொழுது சரி விருதுநகர் வழியா அப்படி போறோமே, அம்மாவை பார்த்துட்டு வரலாம் என்று அவருடைய உதவியாளர் சொன்னார். சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு போனார். அப்போ பையனை பார்த்தவுடனே அந்த தாயாருக்கு ஒரே சந்தோஷம். வாசல்ல இறங்கின உடனே சொல்றாங்க, இது மாதிரி காமராசர் வந்திருக்கின்றார் என்று. அந்த அம்மா சொன்னாங்க, வாப்பா உள்ள வா, ஒரு கொஞ்சம் கிளாஸ்ல மோராவது குடிச்சிட்டு போ அப்படின்ட்டு. உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்றாங்க. அந்த மோர் கொண்டு வரப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது. அந்த மோரை குடிச்சிட்ட பிறகு அந்த டம்ளரை அங்க இருக்கிற ஒரு குழாயில கழுவ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே காமராசர் கேட்கின்ற, நம்ம வீட்டில் மட்டும் எப்படி குழாய் வந்தது அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இல்லப்பா வயசாயிடுச்சு, உன்னுடைய அதிகாரிகள் தான் வந்து ஊர்ல குழாய் போடுறோம், நீங்க முதலமைச்சருடைய அம்மாவா இருக்கிறீங்க, நீங்க வயசான பிறகு அங்கெல்லாம் போய் தண்ணி எல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க தான் உள்ள வந்து ஒரு குழாய் போட்டு விட்டு போனாங்க அப்படின்னா. உடனடியாக காமராசர் தன்னுடைய உதவியாளரை அழைத்தாராம். இதோ நீ இந்த பஞ்சாயத்துல இந்த குழாயை போட்ட அந்த விவோ எல்லா ஆபீசர்ஸையும் கூப்பிடு, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள இந்த குழாய் இங்கே இருக்கக்கூடாது. அப்போ தன்னுடைய அம்மாவை பார்த்து சொன்னாராம், அம்மா பக்கத்துல தான் குழாய் போட்டுட்டு இருக்காங்கல்ல ரோட்ல, அங்க போய் யாரையாச்சும் வச்சு தண்ணி வச்சுக்கோ. நம்ம வீட்டில் நம்ம இதை செஞ்சோம்னா என்னுடைய அதிகாரிகள் எதையை வைத்து கொண்டோ அவங்க இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. காமராசர் தன்னுடைய அம்மாவுக்காக குழாய் போட்டார்ன்றத எல்லாரும் பேசிக்குவாங்க. அதெல்லாம் தப்பு. மற்றவங்களுக்கு என்ன நீதியோ நேர்மையோ அதுதான் நம்மளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக 1 மணி நேரத்தில் அந்த குழாய் இணைப்பு அங்கிருந்து எடுக்கப்பட்டது. இவ்வளவு நேர்மையோடு இருந்த நல்ல தலைவர்களை கொண்டதுதான் இந்த தமிழகம். இவ்வளவு கண்டிப்போடு இருந்த ஒரு காமராசருடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு நிகழ்வும் நடைபெற்றது. அப்பொழுது வங்க தேசத்திலே விடுதலை போர் நடந்து கொண்டிருந்தது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஒரு நாள் காலையில இவர் வந்து தன்னுடைய அறையில தேடிட்டு இருந்தார் எதையோ. அவருடைய செக்ரட்டரி வெங்கடராமன் வந்து கேட்டாரு, என்ன சேர் எல்லாம் போட்டு தேடி இருக்கிறீங்க, சொன்னா நானும் தேடுறேன் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இல்லப்பா ஒருத்தர் ரேடியோ வந்து கொடுத்தாங்க, அது ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் தூக்கி பரம் மேல போடுன்னு சொல்லிட்டேன். அதாவது இப்போ வந்து இந்த வங்கதேச விடுதலை போர் நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரேடியோவை எடுத்து கொஞ்சம் கேட்கலாம், ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. உடனே இவரும் வந்து சரி நானும் தேடுறேன்ட்டு 2 பேரும் தேடுறாங்க. தேடுகின்ற பொழுது அந்த ரேடியோவில் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்த உடனே பின்னால அந்த பேட்டரி போடுற இடத்துல ஒரு குருவி கூடு கட்டி இருக்கு, அதுல குஞ்சிங்க உருவாகி இருக்கு. அப்போ வெங்கட்ராமன் அதை எடுக்க பார்க்கின்றார். காமராசர் சொன்னாலாம், அதை எடுக்காத, அது எடுக்காத, அது இருந்துட்டு போட்டோம், ஒரு 3 நாள் அப்படியே இருக்கட்டும், நம்ம கை பட்டுதான் தெரிஞ்சிடுச்சு, அந்த பறவைகள் 1 வாரத்தில் பறந்து போயிடும், அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ரேடியோவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரேடியோவை அதே இடத்தில் வைத்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, இரக்கமும் இருக்கின்றதோ, கண்டிப்பும் இருக்கின்றதோ, உண்மையும் இருக்கின்றதோ, நீதியும் இருக்கின்றதோ, அவன்தான் மனிதன், அவன்தான் தலைவன். வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான
மனிதர் யார் என்று பார்த்தோம் என்றால் ஸ்நானகர்லப்பர். இன்றைக்கும் ஸ்நானகர்லப்பர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நம்ம எல்லாருமே சினிமா பார்த்துருப்போம். சினிமாவில் ஒரு நல்ல படத்தில் போயிட்டே இருக்கிறப்போ கௌரவ வேடம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ஆக்டரை அதில் நடிக்க வைப்பாங்க. இந்த கௌரவ வேடம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த சினிமாவில் முக்கியமான ஒரு மாற்றத்தை இல்லை என்றால் ஒரு ஆங்கிளில் படத்தை எடுத்து செல்லுகின்ற அளவுக்கு இருக்கும். அதே போல்தான் மீட்பின் வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு மனிதர் புனிதர் என்று பார்த்தோம் என்றால் அது புனித ஸ்நானகர்லப்பர் தான். எத்தனையோ இறைவாக்கினர்கள் வந்தார்கள், எத்தனையோ இறைவாக்கினர்கள் பேசினார்கள், மெசியா வரப்போகின்றார் என்பதை சுட்டி காட்டினார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே பேசினார்களே ஒழிய அவர்களுக்கோ இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று உலகத்திற்கு சுட்டி காட்டுகின்ற அந்த தருணமோ அந்த வாய்ப்போ அளிக்கப்படவில்லை. மாறாக இதோ ஸ்நானகர்லப்பர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகின்றார், இவர்தான் உலகின் செம்மறி, உலகின் செம்மறி என்று சுட்டி காட்டுகின்ற ஒரு முக்கியமான பணியை எடுத்து காட்டுகின்றார். அதைவிட முக்கியம் என்னவென்றால், வரப்போகின்ற மெசியா எப்படி இருப்பார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த ஸ்நானகர்லப்பரை பற்றி யோசிக்கின்ற பொழுதோ 5 முக்கியமான குணநலங்கள் ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்க வேண்டும். கமிட்டட் பர்சன் என்று சொல்வதோ சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. இப்போ நீங்க திருமண வாழ்க்கையில கணவனும் மனைவியுமாக கடவுளுக்கு முன்னால் சத்திய பிரமாணிக்கம் செய்திருக்கின்றீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு மட்டும்தான் கணவனாக இருப்பேன், நான் உனக்கு மட்டும்தான் மனைவியாக இருப்பேன். அதை கல்லறைக்கு செல்லுகின்ற வரை ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்மகளும் காப்பாற்ற வேண்டும். அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. புனித ஸ்நானகர்லப்பருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால், இதோ அவர் இறக்கின்ற வரை எந்த நாளும் அவர் திராட்சை ரசமோ பருக மாட்டார் என்று சொல்லப்பட்டதே அவருடைய வாழ்க்கையில அதை கடைபிடித்தார். காட்டு தேன் மட்டும்தான், வெட்டுக்கிளியை மட்டும்தான் அவர் உண்டு பாலை நிலத்திலே வாழ்கின்றார். அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு தலைவியும் ஸ்நானகர்லப்பரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டாம். எத்தனை பேர் நாம் வாழ்கின்றோம் என்பது முதல் பாடம். இரண்டாவது, வாழ்க்கையிலே உண்மைக்காக வாழுகின்ற பொழுதோ நாம் கண்டிப்பாக வித்தியாசமான மனிதர்களாக இருப்போம். எல்லாரும் ஒரு வழியில போறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னொரு வழியில போறார். இயேசு கிறிஸ்து உண்மையை எடுத்து சொல்வதற்கு என்னாலும் பயப்படவில்லை. மற்றவர்கள் சொல்வது போல இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லி இருந்தார் என்றால், பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் சாமரம் வீசி இருந்தார் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே செத்திருக்க மாட்டார். ஆனால் அவர் வித்தியாசமாக சிந்தித்தார்.
பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லி இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டும். ஒரு வித்தியாசம். உண்மையை எடுத்து சொல்வதற்கும் இயேசு கிறிஸ்து பயப்படவில்லை. அதே போல்தான் ஸ்நானக அருளப்பரும் பயப்படவில்லை. உண்மையை எடுத்து சொல்வதற்கு. சப்போஸ் ஏரோதை பார்த்து, எப்பா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, நம்ம ரொம்ப பேர் அதுதான் செய்யணும். ஃபாதர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃபாதர், ஏதாச்சும் ஒரு குழப்பம் வந்ததுன்னா. ஆனால் ஸ்நானக அருளப்பர் அப்படி செய்யவில்லை. கழுதைய கழுதன்னு சொன்னாரு, குதிரைய குதிரையன்னு சொன்னாரு. அதுக்கு தைரியம் வேணும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த சமூகம் வாழ விடாது. இதைதான் ஸ்நானக அருளப்பருடைய மரணமும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றதோ. ஆனால் இந்த மனிதர்கள் தான் உலகத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்பது நமக்கு இரண்டாவது பாடமாக சொல்லப்படுகின்றது. மூன்றாவது, ஏற்றுக்கொண்ட வாழ்வுக்காக முழுமையாக வாழ்வது. ஸ்நானக அருளப்பருடைய வாழ்க்கை இதைதான் நமக்கு சொல்லுகின்றது. பலர் ஸ்நானக அருளப்பருடைய போதனையை பார்த்து, அவர் வாழுகின்ற வாழ்க்கையை பார்த்து கேட்கின்றார்கள், நீதான் மெசியாவோ? அவர்கள் அந்த நேரத்தில் நான் தான் மெசியா என்று சொல்லி இருந்தால் அந்த யூத சமுதாயமும் அங்கே இருந்தவர்களும் நம்பி இருப்பார்கள். ஆனா அவர் சொல்றாரு, நான் அல்ல. அவருடைய மிதியடிவாரை கூட செருப்பகளை எடுக்கிறது எனக்கு அருகதை இல்லையா? அதுதாங்க உண்மையான தொண்டனுடைய செயல்பாடு. அவர் சொல்றாரு, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதி அடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு அருகதை இல்லை. நான் அவருடைய முன்னோடி. பாலைவனத்திலே ஒரு கூக்குரல் கேட்கிறதே, அந்த கூக்குரல் வழியை ஆயத்தம் செய்ய வந்திருக்கின்ற ஒரு முன்னோடி என்று தான் அழைக்கப்பட்டதின் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றார். நான்காவதாக பார்க்கின்ற பொழுதோ, அவன் மெசியாவை கண்ட பொழுதோ சந்தோஷம் அடைகின்றான். ஸ்நானக அருளப்பர் நல்லதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷம் அடைய வேண்டாம். இதோ அன்னை மரியாள் 3 மாத கர்ப்பிணியாக அங்கே செல்லுகின்ற, எலிசபெத் அம்மாள் கர்ப்பவதியாக அங்கே இருக்கின்றார். இருவரும் முதலில் சந்தித்த பொழுது என்ன நடக்கின்றதோ, அவள் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியதோ. மெசியாவை பார்த்தவுடனே ஸ்நானக அருளப்பர் அக்களிப்பால் துள்ளினார், சந்தோஷப்பட்டார். இதோ இவர்தான் உலகத்தின் மெசியா என்பதை எடுத்து சொன்னார். ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுதோ, உண்மையை உறக்க சொல்லுவது. உண்மையை பேசுறதுக்கு ரொம்ப பேர் இன்னைக்கு பயப்படுறோம். உண்மையை எடுத்து சொன்னா அவனுக்கு பிழைக்க தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். நியாயத்தை எடுத்து சொல்ற, நீதியை எடுத்து சொல்லுகின்ற மனப்பான்மை ரொம்ப பேருக்கு இல்லை. அதை எடுத்து சொன்னாலும் எதிரில் இருக்கிறவனுக்கு அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை இல்லை. ஏனென்றால் நம்முடைய மனமும் நம்முடைய எண்ணங்களும் குறுகிவிட்டன. ஆனால் ஏரோது செய்த தவற்றினை தெல்லும் தெளிவாக ஸ்நானக அருளப்பர் எடுத்து சொன்னார். அதற்காக அவர் சாவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாராக இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்ப்போம். இந்த ஸ்நானக அருளப்பரை பற்றி சிந்திக்கின்ற இந்த நாளிலே இந்த 5 குணங்கள் நம்மிடத்திலே இருக்கின்றனவா? அர்ப்பணிப்பு, உண்மைக்காக வித்தியாசமாக இருப்பது, அழைக்கப்பட்டதின் உண்மையை புரிந்து கொள்வது, நல்லதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷம் அடைவது, நீதிக்காக போராடுவது.
அப்படி நாம் இருந்தோம் என்றால் நாம் மறு கிறிஸ்துக்களாக வாழுகின்றோம். அப்படி மறு கிறிஸ்துக்களாக வாழுகின்ற பொழுது இந்த திருதி ஆண்டவருடைய உள்ளத்திலிருந்து பொங்கி எழுகின்ற அந்த அன்பும் பாசமும் நேசமும் அருளும் கிருபையும் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.